தமிழுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர்கள் வாடா போடா என்று போஸ்டர்கள் அடிப்பார்களா என்று பாஜக மாநில துணைத் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். கரூர் மாவட்ட பாஜக சார்பில் புதிய கல்வி திட்டம் தொடர்பாக கூட்டம் மாவட்ட தலைவர் சிவசாமி தலைமையில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஹிந்தியை தமிழகத்தில் திணித்தது காங்கிரஸ் தான் எனவும், புதிய வேளாண் புதிய கல்விக் கொள்கை மசோதாக்கள் குறித்து மக்கள் உணர்ந்துள்ளதாகவும், ஆனால் திமுக பொய் பிரச்சாரம் செய்து முட்டுக்கட்டை போடுவதாகவும், திமுகவில் உள்ள முக்கிய தலைவர்கள் 6 நபர்கள் சாராய ஆலை நடத்தி வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் கனிமொழிக்கு ஹிந்தி தெரியும் என்றும், பிரதமராக விபி சிங் தமிழகம் வந்தபோது அவர்தான் ஹிந்தி மொழியிலிருந்து தமிழ் மொழியாக மொழிபெயர்த்தார் என்றார். எனக்கு ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷர்ட் போட்டு 4 பேர் கிளம்புறாங்க. மொத்தமாவே அந்த குரூப் இருந்ததே 100 பேர் மட்டும்தான். அவங்க மொத்தமாவே அடிச்சது 100 டிஷர்ட் மட்டும்தான். அதுக்கப்புறம் ரோட்ல பாருங்க, ஒரு மனிதன் கூட ஹிந்தி தெரியாது போடா டிஷர்ட் போடுறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தமிழகத்திலே ஹிந்தி என்பது திணிக்கப்படவில்லை. நான் புதிய கல்விக் கொள்கை பற்றி நான் பேசும்போது சொல்றேங்க, ஹிந்தி திணிப்பு என்பதை தமிழக பாஜகவும் விரோதப்படுத்தும். அதை பத்தி எந்த ஒரு நம்ம முருகன்ஜி தெளிவா சொல்லிட்டாரு. ஹிந்தியை யாரும் திணிக்க முடியாது. ஹிந்தியை உண்மையாலும் திணித்தவர்கள் காங்கிரஸ்காரர் 1965, 1968, 1986 அவங்க தான் திணிச்சாங்க. கண்டிப்பா ஹிந்தி படிக்கணும். நாம யாரும் திணிக்கவில்லை. அப்படி இருக்கும்போது தமிழக மக்களுக்கு தெரியும் பாஜக என்கின்ற கட்சி ஹிந்தி திணிப்புக்கு எதிரான கட்சி அவங்களுக்கும் தெரியும். இப்ப எல்லாமே போட்டு சொல்லிட்டு டிஎம்கே அவர்கள் புதுசா ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லா இடத்துலையும் போஸ்டர் பார்த்தீங்கன்னா இது தமிழ்நாடு டா அப்படின்னு. அதாவது ஒரு மனிதனை தரைக்குறைவாக வாடா போடா என்று பேசுவது திமுகவின் அன்றாட அரசியல். இது தமிழ்நாடு தான், எல்லாரும் தமிழ்நாடு தான் சொல்றது. யாரும் பீகார்னு சொல்ல, இந்த நாட்டை யாரும் யூபி சொல்றது. பட் எல்லா இடத்துலையும் டிஎம்கே அவங்க போஸ்டர் கரூர் கூட பார்த்தீங்கன்னா இது தமிழ்நாடு டா அப்படின்னு போட்டுருக்காங்க. ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு. அவர் யூஸ் பண்ற வார்த்தைகளை பாருங்க. ஒரு தமிழுக்கு மதிப்பு கொடுப்பவன் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பிரயோகப்படுத்துவானான்னு பாருங்க. தமிழை மதிக்காதவன், தமிழை சரியாக படிக்காதவன் மட்டும்தான் தமிழில் இருக்கக்கூடிய கொச்சையான வார்த்தைகளை எடுத்து இதுதான் என்னுடைய திராவிட கொள்கை என்று பேசுவார். திமுக ஹிந்தி தெரியாத போடா இது தமிழ்நாடு டா அந்த மாதிரி பேசுறதுலே தெரியுது. உண்மையாக தமிழை புரிந்து கொள்ளாமல் அரசியல் செய்பவர்கள் யாரும். டிஎம்கே இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் 6 சாராய கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க. டிஸ்டரிஸ் 6 நடத்திட்டு இருக்காங்க. அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும். அப்பதான் டாஸ்மாக் அதிக வருமானம் இருந்தால் தான் டிஸ்டில் அதிகமா ஆஃப்டேக் எடுப்பாங்க. ஸோ டிஎம்கே என்கிற கட்சி புதிய கல்விக் கொள்கையை அவங்களால படிச்சு புரிஞ்சுக்கவே முடியாது. அவங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. என்னைக்கு 6% போட சொல்றீங்க? டிஎம்கே தெரியாது. ஏன்னா அவர்கள் அனைவருமே 1%, 1.5% கல்விக்கு செலவு பண்ணிட்டு இலவசங்களுக்காக 10 விழுக்காடு செலவு செய்த கட்சி தான் டிஎம்கே. மோடி அவர்கள் சொல்றது இலவசத்தை குறை, மக்களுக்காக அதிகமான பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாதான் 6% ஜிடிபி. கனிமொழி அவர்களுக்கு ஹிந்தி தெரியும் இல்லையா? ஏன்னா இதற்கு முன்னாடி விபி சிங் அவர்கள் வந்தபோது சென்னையில விபி சிங் அவர்களுடைய ஹிந்தி மொழியை தமிழில் மொழிபெயர்ப்பு சொன்னதே கனிமொழி அவர்கள் தான். பட் கனிமொழி அவர்கள் அரசியலை எம்பி ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு ஹிந்தி தெரியாது. அதுதான்